பிரியதர்ஷினி மணி. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். எதை பற்றின கதைன்னா, முயலும் தன்னம்பிக்கையும். ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்துச்சு. அது ஒரு நாள் ரொம்ப மனசு உடைஞ்சு பேசாமல் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிதான். ஏன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சதுன்னா, ஒரு நாள் நம்மளை வேடம் துரத்துறான், ஒரு நாள் புலி துரத்துது, ஒரு நாள் நரி துரத்துது. இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கமே, இதையோ நான் நினச்சி பயந்து ஓடிட்டே இருக்கமே, பேசாமல் நம்ம செத்துடலாமா அப்படின்னு அதை நினச்சிச்சான். சரின்னு அதை தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துதான். முடிவு எடுத்துட்டு அதை என்ன பண்ணிச்சான், எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ குளத்துல குதிச்சு இறந்துடலாம் அப்படின்னு அது முடிவு எடுத்துச்சான். சரின்னு அது குளத்தை நோக்கி போச்சான். குளத்தை நோக்கி போகிறப்ப அங்கே நிறைய தவளைகள் இருந்ததுதான். இந்த முயல் வரதை பார்த்து அந்த தவளையெல்லாம் தண்ணியில் குதிச்சிருச்சான். குதிச்சோடனே இந்த முயலுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளையும் பார்த்து தவளை எல்லாம் தண்ணியில் குதிக்குதே, அப்போ நமக்கும் அந்த மாதிரி சக்தி இருக்குதோ, நம்மளையும் பார்த்து பயந்துக்குதுன்னா நம்மக்கிட்டே ஏதோ சக்தி இருக்குதோ அப்படின்னு அது நினச்சிதான். அப்போ நம்ம பார்த்து பயந்து ஓடுறது தான் தப்பு, வேடை இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடாமல் தற்கொலை பண்ணிக்கணுங்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த தைரியத்தை நம்ம வாழணுங்கிறதுக்கு காமிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு அதோட தன்னம்பிக்கையை வளர்த்து அது அது முடிவை மாற்றி அது வாழ்க்கையை அன்னையிலேருந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சுதான். அதே மாதிரி தான் மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வரும். ஆனால் அதை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது. ஓடாமல் அதை எதிர்த்து நின்று நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்து நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நன்றி.